ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இயக்குனரோட ஒரு தகராறு. அதனால் வந்து இப்போ வந்து அந்த திரைப்படத்தை விஷாலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ நியூஸ் கிடச்சிருக்குங்க. இந்த ஒரு விஷயம் விஷால் ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. அந்த விஷயத்தை பற்றி வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஆல்ரெடி வந்து நடிகர் விஷால் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. நம்மளோட மிஷ்கின் அவர்கள் கூட சேர்ந்து துப்பறிவாளன் 2 திரைப்படத்தை வந்து இயக்கிறதுக்கு முன்பே வந்து சில பிரச்சனைகள் வந்ததுனால வந்து அந்த திரைப்படத்தை தானே இயக்கிறேன் அப்படின்ட்டு வந்து முன்பதிவுலாம் வந்து அறிவிச்சு அதனால் அந்த திரைப்படம் வந்து அப்படியே இன்னுமே வந்து கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே அந்த திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குது. இதில் விஷால் வந்து இப்போ வந்து மகுடம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ரவி அரசு தான் வந்து இந்த திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காங்க. துஷாரா விஜயன் வந்து அவங்களுக்கு வந்து ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பாதி படம் எடுத்துகிட்டு இருக்க நிலையில் வந்து ரவி அரசுக்கும் நடிகர் விஷாலுக்கும் ஒரு சில வாக்குவாதம் ஏற்பட்டது அப்படின்றதுனால வந்து அதனால் வந்து விஷால் வந்து சில வார்த்தைகள் விட்டதுனாலும் ரவி அரசு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்து கிளம்பிட்டு இதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங்கை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட சொல்லிட்டாராம். ஆனால் வந்து நடிகர் விஷால் அவர்கள் வந்து இப்போ வந்து ஸோ நானே வந்து இந்த திரைப்படத்தை வந்து முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட சொல்லி அந்த திரைப்படத்தை வந்து அவரே வந்து டைரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. மெயினாக தமிழ் சினிமா ஃபேன்ஸ் மத்தியில்.